ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிங்கிள் ஷோஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். சிங்கிள் சோர்ஸ் அப்படின்னா ஒரு நிறையா சோர்ஸஸ் நம்மக்கிட்ட நிறையா வெர்டெக்ஸ் இருக்கும். ஆனால் அந்த வெர்டெக்ஸில் ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் வச்சு அதுலேருந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இப்போ ஃபைண்டிங் அதில் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து 2 வெர்டெக்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை 2 சிட்டிஸ்க்கு நடுவில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அந்த ஏலேருந்து பி அப்படின்னா ஏலேருந்து பிக்கு போகிறதுக்காக நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து 3 வெர்டெக்ஸ் இருக்குது. நமக்கு ஏலேருந்து சிக்கும் போகுது, பிலேருந்து சி. இப்போ சப்போஸ் நம்ம ஏலேருந்து சிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து எது ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு பார்க்க போகிறோம். இங்கே ஏலேருந்து பிக்கு போகும்போது நமக்கு 5, பிலேருந்து சிக்கு போகும்போது 7. ஸோ நமக்கு ஓவரால் பார்க்கும்போது 12 ஆகிடுது. ஆனால் ஏலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக சிக்கு போனால் 10. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட்டு பாத் எப்படின்னு பார்க்க போகிறோம்னா அப்போ ஏலேருந்து சி. சப்போஸ் இதே இதில் வந்து ஏ பி சி இருக்குது. ஏலேருந்து போகும்போது அதே 5, பிலேருந்து சிக்கு 7. சப்போஸ் ஏலேருந்து பிக்கு போகும்போது நமக்கு 15 அப்படின்னும் போது நமக்கு இதில் பார்த்தா ஏலேருந்து பிலேருந்து சி போகும்போது நமக்கு 12 தான் கிடைக்குது. ஆனால் ஏலேருந்து நமக்கு வேறு எந்த பாத்துக்கு போகாமல் எடுத்தாலும் நமக்கு வந்து 15 ஆகிடுது. ஸோ இதில் எது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் போதோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்குவோம். சப்போஸ் இதில் வந்து 2 சிட்டிஸ்க்கு நடுவில் நம்ம ஷார்ட்டஸ்ட்டு பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த 2 சிட்டிக்கு நடுவில் போகிறதுக்கு என்னென்ன ரூட் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா எந்த ஆப்ஷன்ஸ் வேணாலும் எந்த ரூட் வழியானாலும் போகலாம். நிறைய ரூட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரூட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிக்குவோம். அனலைஸ் பண்ணதில் எது நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், எந்த ரூட்டில் போனால் நம்ம சீக்கிரம் ரீச் ஆகுவோம் அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் வந்து இப்போ நான் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட், பெருந்துறை, கோயம்புத்தூர். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 5-10. ஸோ அதே தான் சென்னையிலேருந்து உளுந்தூர்பேட்லேருந்து துறையூர், கோயம்புத்தூர் அப்படி போகும்போது நமக்கு 5-17 வருது. ஸோ சென்னையிலேருந்து உளுந்தூர் டு மதுரை டு கோயம்புத்தூர் அப்படி போகும்போது 673. சென்னை டு வேலூர் டு பெருந்துறை டு கோயம்புத்தூர் போது 530. சென்னை டு ஹொசூர் டு பெருந்துறை, கோயம்புத்தூர்னா 621. ஸோ இதில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சுக்கும் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டு வந்து நமக்கு 510. ஸோ அதுக்கு நியரஸ்ட் பார்க்கும்போது 517. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது எய்தர் we have to choose 510 or 517 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்மளோட அந்த டெஸ்டினேஷன் இந்த சிட்டியை வந்து நம்ம சீக்கிரம் ரீச் ஆகலாம். சப்போஸ் நமக்கு வேறு ஏதாச்சும் ஒர்க்கு பெருந்துறை, இப்போ இது இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஹொசூர் டு இப்படி போகிறது, இன்னொன்று வந்து மதுரை. நமக்கு இன்கேஸ் மதுரையிலையோ ஹொசூர்லேயோ வேறு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம அந்த ரூட் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா நம்மளோட ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து வச்சு போக போகிறோம். ஸோ இதுதான் இந்த மாதிரி இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா நம்மளோட கிராஃப் தியரி. அதை எப்படி அனலைஸ் பண்ணோம்னா மினிமம் பாத்து ஏக்கும் பிக்கு நடுவில் மினிமம் பாத் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி எழுதிக்குவோம். அது எப்போ அப்படின்னா ஏக்கும் பிக்கு நடுவில் ஒரு பாத் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏக்கும் பிக்கு எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை, அந்த நடுவில் இருந்து பாத் இல்லைன்னா ஸோ அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னும் போது மினிமம் ஆஃப் பாத் ஏக்கமாக பி பண்ணலாம். இல்லை எனக்கு எந்த பாத்து கனெக்ஷனே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து சிங்கிள் பாத், அதில் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் வந்து 2 வேரியண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்து, ஒரே ஒரு பேர் எடுத்து அது 2க்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் பாத் எடுக்கிறோம். இன்னொன்று வந்து ஆல் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்து. ஆல் பேர்னால் இருக்க எல்லா பேரையும் நம்ம எடுத்து அதுலேருந்து ஷார்ட்டஸ்ட் பாத் எடுக்க போகிறோம். இந்த சிங்கிள் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்தில் என்னன்னா ஏபி அப்படின்னு சொல்லி 2 வெர்டெக்ஸஸ் கொடுத்துருக்கும் போது அது 2க்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து எடுத்துக்குவோம். அதுவே ஆல் பேர்னால் அதில் இருக்க எல்லா வெர்டெக்ஸோட எல்லா பேரையும் அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து எடுக்குவோம். இப்போ சிங்கிள் சோர்ஸ்
இல்லைன்னா சிங்கிள் பேர் அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் அந்த சிங்கிள் சோர்ஸ்னாலும் சிங்கிள் பேர்னாலும் சேமாக தான் நமக்கு இது. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிஜிஸ்டாஸ் அல்காரிதம். இந்த டிஜிஸ்டாஸ் அல்காரிதம் எதுக்குன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிஜிஸ்டாஸ் அல்காரிதம். அந்த டிஜிஸ்டா அல்காரிதம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ அதனால தான் இது வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லலாம், சிங்கிள் பேர் ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லலாம். இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்கு நடுவில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறது வந்து சிங்கிள் பாத்தாக இருக்கணும் மட்டும்தான் அவசியம் கிடையாது. ஸோ அது ஏலேருந்து பிக்கு பார்க்கலாம், இல்லை பிலேருந்து சி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நடுவில் இருக்க எந்த வேர்டெக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு சோர்ஸ்க்கும் டெஸ்டினேஷனுக்கும் பார்க்குறோம், அதுலேருந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் பார்த்துருப்போம். அதே இதில் இன்னொன்று மற்றதில் என்னென்ன வேர்டெக்ஸஸ் இருக்கோ அத்தனை வேர்டெக்ஸஸ்க்கும் நடுவில் கால்குலேட் பண்ணி நாம் ஷார்ட்டஸ்ட் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ஒரு சிங்கிள் மெயின் இது என்னன்னா நமக்கு அந்த இந்த கிராஃபோட வெயிட் கொடுத்துருக்காங்களே அது வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். எந்த ரீசனுக்காகவும் அதோட வேல்யூ வெயிட் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து சோர்ஸ்லேருந்து இப்போ ஒரு இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வேர்டெக்ஸை வந்து சோர்ஸாக எடுத்துக்குவோம். அந்த சோர்ஸ்லேருந்து அதுக்கு பக்கத்தில் எந்த வேர்டெக்ஸ் இருக்கோ அதுக்கு போகிறோம். ஸோ செகண்டாக ஒரு வேர்டெக்ஸ், செகண்ட்லேருந்து அதுக்கு பக்கத்தில் எந்த வேர்டெக்ஸ் இருக்கோ அப்படி. ஸோ ஒன் பை ஒன் நம்ம வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ சப்போஸ் இப்போ இங்கே வந்து ஏவை வந்து நம்ம சோர்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஏலேருந்து அதுக்கு நியரஸ்ட்டு வந்து பி. ஸோ ஏக்கு பிக்கு நமக்கு எந்தெந்த பாசிபிலிட்டியில் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ ஏலேருந்து பின்னா ஏலேருந்து பிக்கு போகலாம், இல்லை ஏலேருந்து சிக்கு வந்து பி போகலாம். ஸோ இதை இப்படி நம்ம அனலைஸ் பண்ணோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலேருந்து இ. ஸோ ஏலேருந்து இக்கு எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஏலேருந்து பி, பிலேருந்து டி, டிலேருந்து இ. இன்னொன்று ஏலேருந்து சி, சிலேருந்து டி, டிலேருந்து இ. நெக்ஸ்ட் ஏலேருந்து பிக்கு போய் பிலேருந்து சிக்கு வந்து சிலேருந்து டி, இ போகலாம். அடுத்தது ஏலேருந்து எஃப், எஃப்லேருந்து டி, டிலேருந்து இ. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து எஃப், எஃப்லேருந்து இ. ஸோ இப்படி எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த இதில் எது ஷார்ட்டஸ்ட்டாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு இதில் வந்து என்னென்னா ஏ வெர்டெக்ஸ்லேருந்து ஈக்கு ரீச் ஆகணும். ஸோ ஏ டு இயில் ஷார்ட்டஸ்ட்டு பாத் என்னன்னு பார்க்க போகிறோம். நமக்கு வெயிட் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாமே நான் நெகட்டிவ் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து ஏவை வந்து ஒரு சோர்ஸாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏலேருந்து பிக்கு இப்போ கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க இருக்குது. ஸோ அதோட வேல்யூ வந்து என்னது, ஏலேருந்து பிக்கு வந்து 4. அதே மாதிரி ஏலேருந்து சிக்கும் இருக்குது. ஸோ அதோட வந்து 8. ஏலேருந்து டிக்கு பார்க்க நமக்கு ஸ்ட்ரெயிட் பாத், அதாவது சிங்கிள் பாத் மட்டும்தான் நம்ம இப்போ இது பண்ணணும். ஸோ சிங்கிள் பாத் பார்த்தா இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டி. ஸோ அந்த லைனுக்குள்ளே இருந்தால் ஏக்கும் பிக்கு நடுவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணி மினிமம் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து அந்த பாத்துக்குள்ளே இல்லாததுனால இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து ஈக்கு பார்க்க அதுக்கு நமக்கு வந்து சிங்கிள் பாத்தா இல்லை. ஸோ அதுவும் வந்து இன்ஃபினிட்டி. இதில் ஏலேருந்து பி, ஏலேருந்து சி 2 பாத் கிடச்சிருக்குது. அதில் இந்த 2ல் எது ஷார்ட்டஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ அதில் 2ல் இது வந்து 4, இது வந்து 5. ஸோ நமக்கு ஷார்ட்டஸ்ட்டு வந்து ஏலேருந்து பிக்கு போகிறது தான். ஸோ அது வந்து இந்த இது தான் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி எடுத்துக்குவோம். அடுத்தது நமக்கு ஏலேருந்து பி தான் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து, ஸோ அதை அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்து பியை வந்து சோர்ஸாக வச்சு நெக்ஸ்ட் வெர்டிசஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற வெர்டிசஸ் கூடவும் நம்ம கம்பேர் பண்ணி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு அடுத்தது பிலேருந்து சி, பிலேருந்து டி, பிலேருந்து இ, இந்த 3க்கும் நடுவில் ஷார்ட்டஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ பிலேருந்து சிக்கு இருக்குது எவ்வளவு 1. நெக்ஸ்ட்டு பிலேருந்து டிக்கு 3. நெக்ஸ்ட்டு பிலேருந்து இக்கு நமக்கு எந்த ஸ்ட்ரெயிட் பாத்தும் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்குவோம். ஸோ பிலேருந்து சி, பிலேருந்து டி பார்க்கும்போது நமக்கு பி டு சி இதுதான் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டாக கிடைக்கிது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து என்ன தெரியும், ஏலேருந்து பி, பிலேருந்து இப்போ சி. அப்போ ஏ டு பி, பி டு சியோட வேல்யூ நமக்கு 4 + 1 5. அப்போ இது நம்ம எடுத்துருந்தோம்னா ஏ டு பி, பி டு டி அதோட வேல்யூ
4 + 3 7. இது வந்து நமக்கு A to B, B to E, நமக்கு 4 + இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஷார்ட்டஸ்ட்டா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சியை வந்து சோர்ஸாக எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே வந்து சியிலேருந்து மற்றதுக்கு எது ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன பார்த்து இதுக்கும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது இங்கே சியிலேருந்து டி, சியிலேருந்து இ. சியிலேருந்து டிக்கு நம்ம கனெக்ஷனுக்கு என்னது 7, சியிலேருந்து இக்கு 3. ஸோ இப்போ வந்து எப்படி A to B, B to C, C to D பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி 5 + 7. 5 வந்து இந்த ஏபிசியோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். 4 + 1 + ஆட் பண்ணும்போது நமக்கு 5. அடுத்தது அது கூட நமக்கு இது பார்க்கும்போது 7. ஸோ இது வந்து 12 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, சியிலேருந்து இ. ஸோ 5 + 3 8. ஸோ அப்போ இதுலேயும் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டு வந்து இந்த பாத். ஸோ சியிலேருந்து இ எடுத்துக்கிட்டோம். இதில் நமக்கு வந்து ஏலேருந்து நம்ம இ தான் ரீச் ஆகணும். இந்த கேஸில் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு டியை சோர்ஸாக வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் நமக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து நமக்கு இருக்கான்னு தெரியாது. பட் வேறு ஏதாச்சும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இதை விட கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ டிலேருந்து இ, டிலேருந்து இயோட வேல்யூ வந்து 8. ஸோ இங்கே வந்து நம்ம டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஏ, பி, சி, டி, இ எல்லாமே எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆகிருக்கு. ஆனால் நம்மளோட பாத் வேல்யூ வந்து 16 ஆகிடுது. ஏன்னா ஏலேருந்து பிலேருந்து ஆல்ரெடி ஏலேருந்து பி டு சி இ, அதுலேருந்து டிக்கு போகும்போது நமக்கு 8 + 8 16 ஆகிடுது. ஆனால் நமக்கு இந்த ஸ்டெப் தேவை இல்லை. எதனாலனா நம்ம ரீச் ஆக போகிறது ஏலேருந்து ஈக்கு தான். ஸோ அதில் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அப்போ எப்படி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து இ. ஸோ அதோட வேல்யூ 4. ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து இ. ஸோ நமக்கு ஏலேருந்து இயை ரீச் ஆகிட்டோமா. இதுதான் நமக்கு வந்து எல்லா வேர்டெக்ஸும் நம்ம கவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ரெண்டு வேர்டெக்ஸுக்குள்ளே எந்த வேர்டெக்ஸ் போனாலும் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இது வந்து 4 + 1 + 3. ஸோ இதோட வேல்யூ வந்து 8 பாத். அப்போ இருக்கிறதுலே மினிமம் பாத் இதில் தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க பாத். ஓகேவா? தேங்க்யூ.